எனக்கு ஃபுல்லாக சரியான வேலைப்பா. செம்ம டயர்டாக இருக்குது. நல்லா படுத்து வேண்டியதான். 2 hours later. ஃபோன் எடுக்க மாட்டேறானே. ஹலோ, சொல்றா புட்டா. ஹலோ ஹலோ, திகிலே கேக்குதா? ஏடி ஏதோ பேச ட்ரை பண்ற, ஆனா என்ன பேசுறேன்னா ஒண்ணுமே கேட்கல. ஹலோ ஹலோ, கேக்குதா? டேய், உங்க வீட்டில் இருந்து பேசினாதான் டவர் சரியா கிடைக்காதுல்ல. மொட்டை மாடி வந்து பேசு. இது மேலே வர. ஹலோ ஹலோ, திகில் கேக்குதா? தெளிவா கேக்குது, சொல்லு. என்னாச்சுன்னா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திகிலே. திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி என்னன்னா, வெள்ளை கலரும் இல்லாமல் பிங்க் கலரும் இல்லாமல் இந்த மாவெல்லாம் உடம்புல பூசின மாதிரி ஒரு பேய் முன்னாடி வந்துச்சு. அது அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிச்சா. நான் டக்குன்னு கடவுளை வந்து முழிச்சிட்டேன். பார்த்தா என் கையில் அந்த உடம்புல இருந்த மாதிரியே என் கையில் அந்த மாவெல்லாம் இருந்துச்சு திகிலே. சரி, கையில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா காலில் இருந்துச்சு. சரி, அதை நான் வாஷ் பண்ணிட்டு தண்ணி தாகடிச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கும் போது என் முகத்துலேயே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் உனக்கு கால் பண்ணேன். இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா சொல்ற புட்டா? அந்த பேயா? அந்த பேய் பற்றி நான் படிச்சிருக்கேன் புட்டா. அது ரொம்ப கொடூரமான பேய். உன் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உன்னை கொன்னுரும். இப்போ நீ என்ன
பைக்கம் போட்டானே. நான் தான். ஐயோ எனக்கு புட்டா நான் தான்டா இருக்க. சீனதான் பேய் வாசம் போட்டதுக்கே பயந்துட்டான். இவரெல்லாம் போய் தைரியசாலி. யாருன்னு கேக்குறேன்ல. என்னாச்சு? புட்டாவை பயமுத்துறதுக்காக அந்த வேஷம் போட்டோம். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆனோம். புட்டா செம்மையா பயந்து மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உருவம் வந்துச்சு. அதுக்கு வாய் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? திடீர்னு பார்த்தா குளிச்சுட்டு வெளியே வரேன். அந்த கொடூரமான உருவம் உண்மைதானா இல்லை பிரம்மையா? என்னது ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? இல்லை, சான்ஸே இல்லை. நல்லா ஞாபகம் இருக்கு, அது பிரம்மை இல்லை, உண்மைதான். ஆனால் எப்படி கீழே வந்தேன் ஒன்றும் புரிய மாட்டேதே. என்னாச்சு? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். பேய் கனவு வந்துச்சு. அது யூஸ்வலாக எப்போவுமே நமக்கு நடக்கிறது தான். கனவுல கொடூரமாக மாவை உடம்பு ஃபுல்லாக பூசி பேய் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. கனவுலேருந்து முடித்தேன். பார்த்தா அதே மாவு என் கையில், காலில், முகத்தில் எல்லா பக்கமும் ஆகியிருந்துச்சு. நான் பயந்து போய் திவாகருக்கு கால் பண்ணேன். அவன் கேட்கல, மொட்டை மாடிக்கு வந்து பேசுன்னு சொன்னான். மொட்டை மாடி மேலே போய் பேசினா திடீர்னு கனவுல வந்த பேய் நேரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பயந்து போய் கீழே விழுந்துட்டேன். இவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. முழிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஐயோ ஐயோ பயமா இருக்கே. சரி, ஏதாவது சாமி பாட்டு பாடுவோம். பயமா இருக்கே. சரி, சாமி பாட்டு பாடுவோம். மருதமலை மாமலையே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஹரே ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவமும் நம சிவாய. சிவ சிவ சரணே சோழாச்சரணே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. டேய், நீ என்னடா இவ்வளவு பயத்தோட இருக்க? ஏய், அப்படியே நீ நார்மலா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னை விட நீ தான் அதிக பயத்தோட இருக்க. டேய், அது முக்கியம் இல்லடா பூட்டா. நேத்து நான் தாண்டா உன்னை மாவு வேஷம் போட்டு பயமுறுத்தினேன். ஓ, அது நீதானா? அப்பாடா, நான் கூட உண்மையான பேய் தான் வந்துருச்சோடு பயந்துட்டேன்டா. டேய், சொல்றத முழுசா கேளுடா. சரி சொல்லு. நேத்து நான் தான் உன்னை மாவு வேஷம் போட்டு பயமுறுத்தினேன், அதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்து ரொம்ப பயப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட, கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் முன்னாடி ஒரு உருவம் வந்துச்சுடா. அது பார்க்க ரொம்ப பயங்கரமா கொடூரமா வாய் ஃபுல்லா ரத்தத்தை வச்சுட்டு இருந்துச்சுடா. கொஞ்சம் பார்க்க இணைய மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனா ரொம்ப கொடூரமா இருந்துச்சுடா. என்னடா சொல்ற? நான் அதை பார்த்த பீதியில நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நீ என்ன சொல்ற? அப்புறம் என்னாச்சு ஏதாச்சு, எப்படி இங்க வந்த, எப்படி குடிச்சா, எனக்கு ஒண்ணுமே தெரியலடா புட்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, உண்மையாதான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டு திவாகரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் இந்த பேய் பிசாசு பத்தி எல்லாம் அதிகமாக படிக்கிறவன் தான். அவருக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரியும். ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படியா? சரி, ஓகே. அவன் எப்போ வருவான்? அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கானா? எப்படி 5லேருந்து 6 மணிக்குள்ள வந்துடுவான் ஈவினிங். அப்ப அது வரைக்கும் என்னடா பண்றது? அது வரைக்கும் பயத்துல என்ன பண்றது? ஏதாவது சாமி படம் பார்ப்போம். சாமி படமா? சரி, ஓகே. மூக்குத்தி அம்மன் போடு. மூக்குத்தி அம்மனா? நயன்தாராவை பார்க்கறதானே கேட்குற? ஏதோ ஒண்ணுடா, வாடாடே. சரி, வா. புட்டா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அருணா, உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. திவாகர், என்னாச்சுன்னா, நான் புட்டாவை பயமுறுத்ததுக்காக மாவெல்லாம் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு. A few moments later. ஓ, நான் நினைச்சதை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது என்ன பேய்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது 60% அது என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஏதோ ஒன்று சொல்றா, பரவாயில்ல. சொல்றேன். அந்த பேயோட பேரு பிளட் வேம்பயர். சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல ராகேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அப்பா அவருக்கு வயசு 30, ஆனா கல்யாணம் ஆகல. கிட்டத்தட்ட அவர் ஒரு அனாதை மாதிரி தான். அவருக்கு நீ யாருமே இல்லை. அவர் ஒரு கடை வச்சிருந்தார். அது என்ன கடைனா மாவு கடை. எப்பவுமே 9 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. அன்னைக்கு அதே மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணும்போது அவரை நோக்கி ஒரு பெண் பதட்டத்தோட பயத்தோட ஓடி வந்தாங்க. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும்போது பின்னாடியே 4 பேர் செம்ம குடி போதையோட அந்த பெண்ணை கற்பழிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. அவரோட கேரக்டர் எப்படின்னா, அநியாயத்தை கண்டா பொங்குவார். அதனால அந்த பொண்ணை போக வச்சுட்டு அவர் அந்த 4 பேர்த்து கூட சண்டை செஞ்சிருக்காங்க. அவங்க 4 பேருமே பயங்கர குடி போதையில இருந்ததுனால அந்த ராகேஷை பிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதே மாவு கடையில அவரை கொலையும் பண்ணிட்டாங்க. கொடூரமா செத்து போயிட்டாரு. அவர் சாகும்போது அவர் உடம்பு ஃபுல்லா அந்த மாவு அப்பி இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லா ரத்தமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரு பிளட் வேம்பயரா மாறிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவர் ஏன் உங்களை தேடி வந்தாருன்னு. அதுக்கு காமனான ஒரு விஷயம் இருக்கு. அவர் பிளட் வேம்பயரா மாறினதுக்கு அப்புறம் 12 பேர்த்த கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. அந்த 12 பேருமே உடம்பு ஃபுல்லா மாவை அப்பிட்டு இன்னொருத்தரை பிராங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணவங்க தான். அப்படி அவங்க பிராங்க் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களோட உருவத்திலேயே போய் அவரு கொடூரமா ரத்தத்தை உறிஞ்சி கொலை பண்ணிடுவாரு. அன்னைக்கும் உங்களை அதுக்காக தான் கொலை பண்ண வந்திருக்காரு அருணா. அப்போ என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்க எப்படி தப்பிச்சீங்க, அப்படிதானே? அது என்னதான் கொடூரமான ஒரு பேயா இருந்தாலும் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க 3 வழி இருக்கு. என்னென்ன வழினா, முதல் வழி, எல்லா பேய் மாதிரியே அது பகல்ல வெளியவே வராது. 2வது வழி என்னன்னா, அன்னைக்கு நீங்க புட்டாவை பயமுறுத்தும் போது உங்க பின்னாடி வானத்துல இடியும் மின்னலுமா மழை வர மாதிரி இருந்துச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா, வானத்துல மின்னல் அடிச்சது, மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் உங்களை அந்த பேய் கொலை பண்ண வந்திருக்கு. ஆனா மழை வந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க.
மூணாவது வழி என்னன்னா, அந்த பிளட் வேம்பயர்னால எந்த வீட்டுக்குள்ளேயுமே நுழைய முடியாது. இந்த வீட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த 60%. இது எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்னும் இந்த 40% அந்த பேய் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் அது கூடிய சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஓ, சூரியன் போயிருச்சோ? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. என்னாச்சு திவாகர்? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதனால உள்ள வர முடியாது. இது என்னடா இவ்வளோ கொடூரமா இருக்கு? நான் தான் சொன்னல, அது ரொம்பவே கொடூரமான பேயினே. இங்க யாரா யூரின் போகுது? யூரின் ஸ்மெல் ஹெவியா வருது. ஏய் திவாகர், நீ தானே? நானும் எவ்வளவு நேரம் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது, அதனால இவ்வளவு கொடூரமா இருக்குது. ஏய் 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 ஏய், புரியுதுடா புரியுது. அது பார்க்க ரொம்ப கொடூரமா நல்லா இருக்கு. அழுகாத அழுகாத. இவனை சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலையே, பயமா வேற இருக்கு. இன்னும் இவனே இவ்வளவு பயப்படுறான். நம்ம இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். அரணே, நம்ம வேணா நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாமா? இல்லை புட்டா, இது நான் தான் ஆரம்பித்தேன், நானே இதை முடிக்கிறேன். அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், பயப்படுவாங்க.
அதுக்கு மட்டும் ஏதாவது ஐடியா கொடு திவாகர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனால் நிச்சயமாக சொல்யூஷன் கிடைக்கும். சரிவா போகலாம். இதனா ஏதோ ஒரு ஆலயம் மாதிரி இருக்கு. ஐயா நீங்க எல்லாரும் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த பிளட் வேம்பயரை பத்தி தெரிந்தது வெறும் 60% தான். உங்க யாருக்கும் தெரியாத பல விஷயங்களை நான் இப்பொழுது கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ராகேஷ் அந்த மாவு கடையில் கொலை செய்யப்பட்டது உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் என்ன செய்தார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 4 பேர் அந்த பெண்ணை கண்டுபிடித்தார்கள். அன்று இரவே அந்த பெண்ணை கற்பழித்து விட்டார்கள். அந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாள். அதற்கு அப்புறம் அந்த பெண் முகத்தில் ஆக்சிட் அடித்து விட்டார்கள். அந்த பெண்ணை தூக்கி ஒரு ஆற்றுக்குள் வீசிவிட்டார்கள். அந்த பெண்ணின் பெயர் ரூஃபா. தன்னை காப்பாற்ற முயற்சி செய்ததற்காக தன் உயிரை விட்டு அந்த ராகேஷ்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள், என்ன வேண்டுமானாலும் செய்வாள், எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாள். அந்த பிளட் வேம்பயர் ராகேஷை அழிப்பது கொஞ்சம் சுலபமான விஷயம்தான். உன்னை கொலை செய்ய வரும்போது வானத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சதல்லவா, அதுதான் ஒரே வழி அந்த ராகேஷை அழிப்பதற்கு. ராகேஷ் மேல் தண்ணி பட்டால் அவனால் எங்கேயுமே நகர முடியாது, ஒரே இடத்தில் தான் இருப்பான். அவன் உடம்பிலிருந்து எல்லா மாவும் எல்லா ரத்தமும் அழிகிற வரைக்கும் அவன் மேல் தண்ணி அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் அவன் அழிந்து விடுவான். ஆனால் அப்படி செய்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏனென்றால் அவனுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அங்கு ரூஃபா வந்து விடுவாள். நீங்கள் எவ்வளவு வேகமாக தண்ணியை அவன் மேல் அடித்து அவன் மேல் இருக்கும் அந்த மாவையும் ரத்தத்தையும் அழிக்கிறீர்களோ அவ்வளோ நல்லது உங்க எல்லாரோட உயிருக்கும். இல்லையெனில் ரூஃபா அங்க வந்து விட்டால் நீங்க எல்லாரும் அன்னைக்கே இறந்து விடுவீர்கள். புரிகிறதா? சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு சேஃப். பிளட் வேம்பயர்னால வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. பிளட் வேம்பயர் அன்னைக்கு மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நான் வந்து பைப்பை வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். நீங்கள் 2 பேரும் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ரெடியாக இருங்க. ஃபஸ்ட்டு நான் பிளட் வேம்பயர் மேலே தண்ணி அடிக்கிறேன். அதனால வந்து அசைய முடியாது, நிற்கும். அப்போ 3 டைரக்ஷன்லேருந்தும் நம்ம வந்து பிளட் வேம்பயர் மேலே தண்ணி அடித்து அது மேலே இருக்க மாவு ரத்தத்தை எல்லாமே வந்து போக வைக்கிறோம். அந்த ரூஃபா வரதுக்குள்ளே நம்ம பண்ணுறோம். புரியுதா? கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம பண்ணியே ஆகணும். வந்துடுச்சு நினைக்கிறேன். ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம்.
நீங்கள் 2 பேரும் போய் சீக்கிரம் அந்த பக்கெட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. நண்பா நண்பா ஏன்னா மேலே ஏதோ சவுண்டு கேட்கட்டும், போய் பார்ப்போம். அங்கிள் 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 எங்க போறீங்க? எல்லாரும் மேலே ஏதோ சவுண்ட் கேட்டு போய் பார்த்து வர்றேன். யோ 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 சாமி வாங்க. என்ன ஆயிற்று? அன்னைக்கு நீங்கள் அனைவரும் என்னை பார்த்துவிட்டு சென்றீர்கள். இன்றையோட 25 நாட்கள் கடந்து விட்டது. சாமி அன்னைக்கு என்னாச்சுன்னா, பரவாயில்லை, அந்த ஆண்டவனே உங்களை காப்பாத்திருக்கிறார். 25 நாட்களாக ராகேஷும் ரூஃபாவும் உன்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. இருந்தாலும் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகேஷினால் எந்த ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியாது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரூஃபாவால் எந்த ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அவள் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நுழையலாம். இருந்தாலும் நீ கவலைப்படாதே, உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் இருப்பேன். ஏனென்றால் நீ மிகுந்த நல்ல மனசு கொண்ட நல்ல பையன். ரொம்ப நன்றிங்க சாமி. உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதே. இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாக இரு. நான் சென்று வருகிறேன். சாமி தண்ணி ஏதாவது? இல்லை, வேண்டாம். டே அருண், எனக்கு நாகர்கோவிலில் ஒரு 2 நாள் வேலை இருக்காருண்ணே. சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா வந்து உங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா. டேய், உன் முகம் வாடி போய் கிடக்குது, என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா,
நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா சொல்கிறா அப்பா கிட்ட. பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன். லவ் ஃபெயிலியரா? ஐயோ இல்லைங்கப்பா. பசங்களுக்கு கூட ஏதாவது சண்டையா? இல்லைங்கப்பா. ஆன்லைனில் ஏதாவது காசு கீது இழந்துட்டியா? இப்போ இல்லைங்கப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. காசு ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ இல்லைங்கப்பா, உண்மை எதுவுமே இல்லைங்க. டேய் என்னடா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லைங்கப்பா, நான் உண்மையாகவே நார்மலாக தாங்கப்பா இருக்கேன். ஏய் உன்னை 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியாத அவன் முகம் எப்படி இருக்குன்னு. மேபி உங்களுக்கு நேற்று நைட் எனக்கு நிறையா வேலை இருந்துச்சுல்ல, சரியாக தூங்கலைல்ல, அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்ப்பா. ஓ சரி, ஏதோ ஒன்று மறைக்கிற, என்ன மறைக்கிறதுன்னு தான் தெரில. சரி பரவாயில்ல, எதுக்கும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். சரியா? சரி நான் போய் புட்டா அவன் கூட தான் இருப்பான், பார்த்துக்கோ. ம் சரிப்பா. இல்லை இல்லை, நான் புட்டாவையும் சேர்த்தே கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட வேலைக்கு வரவங்க எங்கள் பசங்களாம் கூப்பிட்டு தான் வராங்க. கூட இருந்தால் அவன் வேலைக்கெல்லாம் ஏதாவது டிஸ்டர்ப் இது பண்ணிகிட்ருப்பான், நான் அவனை கூப்பிட்டே போகிறேன். நீ பார்த்து பத்திரமா இரு. சரியா? அப்படியா? சரி ஓகேங்கப்பா. ம் தைரியமா இரு. தேவையே இல்லாமல் அந்த மாவு வேஷம் போட்டு பிளட் வேம்பையரை வர வச்சு விளையாட்டு விபரீதமாகும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு விபரீதம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, அந்த சாமியார் கடைசியில் எனக்காக எதுவாக இருந்தாலும் நிற்கிறேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. டேய் அருணே, என்னடா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, என்னாச்சு? இல்லை புட்டா, அந்த ராகேஷ் கிட்ட இருந்தும் ரூஃபா கிட்ட இருந்தும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு ரூஃபாவும் ராகேஷும்? இந்த பிளட் வேம்பையர். ஓ அவங்களா? 20-25 நாள் ஆச்சுல, அதான் யாருன்னே மறந்துட்டேன். சரி, அவங்கள எப்படி சமாளிக்கலான்னு என்ன பிளான் வச்சிருக்க? அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ என்ன பிளான் வச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுடா. நான் புட்டாவையும் சேர்த்தே கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நுழையலாம்.